இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபிஸ்ல ஆடி பெருக்கு ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆழாக்கு சாதம் நான் இன்னைக்கு வடிச்சிருக்கேன். அதை நான் வேக வைக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து வேக வச்சேன். இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். அந்த கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கட்டும். இது முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில பண்ணாதான் நல்ல டேஸ்டும் வாசனையும் இருக்கும். இப்போ அந்த கடுகு வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லா தாளிப்பும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், நான் இதில் 2 பாதாம் சேர்க்குறேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை. இது எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. முந்திரி பாதாம் இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்காமல் இந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்திங்கன்னா சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் சேர்க்கறது. நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலேயே தேங்காய் எண்ணெயிலே நல்லா வறுபடட்டும். அப்போ தான் நல்ல ஸ்மெல்லும் கலரும் கிடைக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ அந்த பருப்பு எல்லாமே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் இஞ்சி துண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்திருக்கேன். நான் ஒரு அழகு சாதம் எடுத்ததுனால இது எல்லாமே நான் கொஞ்சமா சேர்க்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காவை நான் ஒரு 1/2 கப் சேர்த்திருக்கேன். 1 கப் சாதத்துக்கு, அதாவது ஆழாக்கு சாதத்துக்கு 1/2 கப் தேங்காய் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அந்த சாதம் ட்ரையா இருக்கும், தேங்காயோட டேஸ்ட் கம்மியா தெரியற மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா அந்த தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்திருக்கேன். ரொம்ப ப்ரௌன் கலரா மாறுற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணாதீங்க. வாசனை வந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதுல சேர்த்துடலாம். ஜென்டலா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா எல்லாருமே பண்ற தேங்காய் சாதம் இப்போ நமக்கு சூப்பரா ரெடி ஆயாச்சு. அதுல இருக்க தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லும் நமக்கு சூப்பரா வந்துட்டு இருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது பச்சை கருவேப்பிலையா இருந்தால் தான் நல்லா வாசனை வரும், எண்ணெயில பொரிக்காம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஈஸியான வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.